My dear brothers and sisters, please subscribe the Gospel Life channel. Thank you. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் கிறிஸ்தவ வாழ்வின் முதுகெலும்பு, அடித்தளம், பலம், நம்பிக்கை என்று விளக்குகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே அந்த சந்தர்ப்பத்தை, இறை வார்த்தையை யோவான் அழகாக விளக்குகின்றார். அது குளிர்காலம். எருசலேம் ஆலயத்திலே சாலமோன் மண்டபத்திலே இயேசு அங்கு நடந்து கொண்டிருக்கிறார். கற்பனை செய்து பாருங்கள். அப்பொழுது யூதர்கள் வந்து அவரிடம், நாங்கள் எவ்வளவு நாள் காத்திருக்கணும், நீர்தான் மெஸ்ஸியான்னா சொல்லிடும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் அழகாக அமைதியாக பதில் கூறுகிறார், நான் உங்களுக்கு பல முறை சொல்லிவிட்டேன், நான் தான் இறைமகன், நான் தான் மெஸ்ஸியா என்று. ஆனால் நீங்க என்னை நம்பல. காரணம், நீங்கள் என் மந்தையை சேராதவர்கள். என் மந்தையின் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன, நானும் அவற்றை அறிந்திருக்கிறேன். என் குரலுக்கு அவை செவி கொடுக்கின்றன. நான் அந்த ஆடுகளுக்கு, என்னை நம்பி என்னை பின்தொடர்கின்ற அந்த ஆடுகளுக்கு நிலை வாழ்வை அளிப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இங்கு ஆண்டவர் சொல்லுகின்ற அழகான செய்தி என்னன்னா, கிறிஸ்துவை தெரிந்திருப்பது ஒன்று, ஆனால் அவரை அறிந்திருப்பது இன்னொன்று. இறை வார்த்தைகளை வாசிப்பது ஒன்று, அதை ஆழ்ந்து தியானித்து வாழ்வாக்குவது இன்னொன்று. தூய ஆவியை அறிந்திருப்பது ஒன்று, அவரால் ஆட்கொள்ளப்பட்டு வழிநடத்தப்படுவது இன்னொன்று. திவ்ய நற்கருணையை நாம் ஆராதிப்பதும் வணங்குவதும் ஒன்று, அதிலே என் கடவுள் மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து உண்மையாய் இருக்கிறார் என்று நம்புவது இன்னொன்று. அப்படியானால் நாம் மந்தையிலே சேர்ந்திருக்கலாம், இயேசுவை அறியலாம், குரலை கேட்கலாம். அவர் வழி செல்லாமல், அவர் குரலை ஏற்றுக்கொள்ளாமல், அவரை அறிந்து கொள்ளாமல் இருப்பதால் தான் நாம் பாவத்திற்குள்ளே சிக்கி வாழ்கின்றோம். இயேசுவை இன்னும் அறியவில்லை, அன்பு செய்யவில்லை, நம்பவில்லை. காரணம், ஆண்டவரின் மந்தையில் உள்ள ஆடுகள் அவர் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, அவை என்னை நம்பி என்னை பின்தொடர்கின்றன. அந்த நம்பிக்கையின் பொருட்டு அவர்களுக்கு நிலை வாழ்வை கொடுப்பேன் என்கிறார். நாம் இயேசுவின் சீடர்களாக, சீடத்திகளாக, அவருடைய பல பணிகளை செய்பவர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் நம்பிக்கை, உடைபடாத நம்பிக்கை. ஆனால் நாமோ சின்ன சின்ன வேதனைகளிலே, சின்ன சின்ன வாழ்க்கையின் போராட்டங்களிலே ஐயோ என்னாகும், ஐயோ இப்படி ஆகிவிடும் என்று பதறும் பொழுது நமது நம்பிக்கை வெட்ட வெளிச்சமாகி விடுகிறது. நமது நம்பிக்கை ஆணிவேரற்ற நம்பிக்கை. அதைத்தான் இந்த நம்பாத யூதர்களும் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என் மந்தையை சேராதவர்கள். நம்பிக்கை என்பது அவ்வளவு அவசியமானது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 11ஆம் அதிகாரம் 19 முதல் 26 உள்ள இறை வார்த்தைகளிலே பர்னபா அந்தியோக்கியா நகருக்கு அனுப்பப்படுகிறார். அங்கு அவர் சென்று இறை வார்த்தையை அறிவித்து அங்குள்ள மக்கள் ஆர்வத்தோடு கூட்டம் கூட்டமாய் கிறிஸ்தவ நெறியிலே சேர்வதை பார்த்து அவர்கள், உங்கள் நம்பிக்கை தளர்ந்து விடாமல் இறைவனை சார்ந்து இருங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக பர்னபாவை பற்றி இறை வார்த்தை சொல்லுகிறது. இந்த பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவராய் இருந்த நல்ல மனிதர் என்று இறை வார்த்தை கூறுகிறார். அந்த நம்பிக்கை பர்னபா இறைவன் மேல் வைத்ததினால்தான் அவர் அந்த மக்களுக்கு இறை வார்த்தையை போதித்து இறைவனோடு நம்பிக்கையில் சார்ந்திருங்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, நமது நம்பிக்கை இறைவனை சார்ந்து இருக்க வைக்க வேண்டும். நமது நம்பிக்கை நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஓடுகின்ற, இறைவனை தேடுகின்ற நம்பிக்கையா இருந்தால் பிரச்சனை தீரும் பொழுது நம்பிக்கையும் தீர்ந்துவிடும். நமது நம்பிக்கை ஆண்டவரை சார்ந்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்க வேண்டும் என்று இறை வார்த்தை கூறுகிறது. இறைமகன் இயேசு சொல்லுகிறார், நான் எவ்வளவு செயல்களை செய்து விட்டேன், எவ்வளவு நான் தான் மெசியா என்று சொல்லிவிட்டேன், இன்னும் நீங்க நம்பல. ஆண்டவர் கிறிஸ்து நம் வாழ்வில் எத்தனை தடைகள், இடர்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தூக்கி நிறுத்தி வருகிறார். ஆனால் இன்னும் நம்பாமல் நமது வாழ்க்கை பிரச்சனைகளுக்காக கதறி நம்பிக்கை தளர்ந்து என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று கதறும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உனது நம்பிக்கை இவ்வளவுதானா, நீ என் மந்தையை சேராதவன், சேராதவள் என்று சொல்லுவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே,
உமது இறைமகன் இயேசுவை எங்களுக்கு தந்த நம்பிக்கையை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. இறைமகன் இயேசுவின் வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நெறி மூலமாக, அவரது மரணத்தின் மூலமாக, உயிர்ப்பின் மூலமாக, அவர் செய்த வல்ல செயல்களின் மூலமாக இறைமகனின் அந்த மீட்பின் திட்டத்திலே நாங்களும் பங்கெடுக்கிறோம். அந்த இறைமகன் இயேசு எங்களுக்கு தூய ஆவியானவர் எங்களோடு இந்த வழிநடத்துகிறார் என்ற தளராத உடையாத நம்பிக்கையில நாங்கள் பின்னோக்கி திரும்பி பார்க்காத ஓட்டமோட எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவரை தெரிந்தால் போதாது, அவரை அறிய வேண்டும். இறை வார்த்தை தெரிந்தால் போதாது, அறிந்து தியானித்து வாழ்வாக்க வேண்டும். அப்படியானால் எல்லா நாளும் இனிய நாளாகும். ஆமென்.